10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Theorem 8.4 பாருங்க. இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ். முன்னாடி பார்த்தோம் தியரம் 8.3, அதுவும் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஷின். அதேமாதிரி இங்கே தியரம் 8.4 இதுவும் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஷின். சரிங்களா? ரெடி. A quadrilateral is a parallelogram if and only if its diagonal bisect each other. Okay, a quadrilateral is a parallelogram. quadrilateral parallelogram இருக்கும். if and only if its diagonal bisect each other. diagonals bisect each other இருக்குது அப்படிங்கிறப்ப quadrilateral is a parallelogram அப்படிங்கிறாங்க. Okay, if and only if. Okay, quadrilateral is a parallelogram இருக்கும். if and only if diagonals bisect each other. அப்போ quadrilateral diagonals bisect each other இருந்துச்சுன்னா அந்த quadrilateral என்னவா மாறும்? parallelogram மாறும். ஓகே, அப்போ quadrilateral is a parallelogram அப்படின்னு எடுத்துக்கோ. if and only if quadrilateral diagonals bisect each other அப்படின்னு ப்ரூஃப் வந்தால் போதும். ஓகேவா? if and only if அப்படிங்கிறாங்க. அப்போ நீ என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு இதை எடுத்துக்கணும். quadrilateral is a parallelogram இதை எடுத்துக்கிட்டு diagonals bisect each other அப்படிங்கிற இந்த பாட்டு சொல்லணும். அதே மாதிரி diagonal bisect each other அப்படிங்கிற இந்த பாட்டு எடுத்துகிட்டு quadrilateral is a parallelogram அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? if and only if வந்திருக்கு. quadrilateral is a parallelogram இதை எடுத்துக்கிட்டு diagonals bisect each other அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். அதே மாதிரி அடுத்தது diagonals bisect each other அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு quadrilateral is a parallelogram அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணணும். ஓகே ரைட். ப்ரூஃப் பாருங்க. let a b c d. okay, be the vertices of a quadrilateral. okay, a b c d அப்படிங்கிறது என்ன சொல்றேன் அப்படின்னா vertices of a quadrilateral with diagonals. அதோட diagonals பாருங்க. a இங்க c இது ஒரு diagonal. அப்ப ac அப்படிங்கிறது diagonal. அதே மாதிரி b d இதை ஜாயின் பண்ணுங்க. bd அப்படிங்கிறது diagonal. அப்ப a b c d அப்படிங்கிறது vertices of a quadrilateral அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதுல diagonals என்ன அப்படின்னா AC and BD அப்படிங்கிறது diagonals அப்படின்னு சொல்கிறேன். ஓகே ரைட். அப்போ ஏங்கிற பாயிண்ட் இருக்கா, இதுக்குரிய பொசிஷன் வெக்டர் என்ன சொல்கிறேன்? ஏ வெக்டர், ஸ்மால் ஏ வெக்டர். பிங்கிற பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் ஸ்மால் பி வெக்டர். சிங்கிற பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் ஸ்மால் சி வெக்டர். அதேமாதிரி டிங்கிற பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் ஸ்மால் டி வெக்டர் அப்படிங்கிறது. ஓகே, லெட் ஸ்மால் ஏ வெக்டர் கம்மா ஸ்மால் பி வெக்டர் கம்மா ஸ்மால் சி வெக்டர் அண்ட் ஸ்மால் டி வெக்டர் பி த பொசிஷன் வெக்டர் ஆஃப் ஏ கேபிட்டல் ஏ கம்மா பி கமா சி அண்ட் டி ரெஸ்பெக்டிவ்லி. ஓகேவா? அப்போ ஏங்கிற பாயிண்ட்டுக்குரியது ஸ்மால் ஏ வெக்டர் பொசிஷன் வெக்டர், பிங்கிற பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் ஸ்மால் பி வெக்டர், சிங்கிற பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் ஸ்மால் சி வெக்டர், அதேமாதிரி டிங்கிற பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் ஸ்மால் டி வெக்டர் அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? வித் ரெஸ்பெக்ட் டு ஓ ஆரிஜினை வச்சு அவங்க சொல்கிறோம் அப்படிங்கிறோம். ஓகே ரைட். இப்போ எடுத்துக்கிறோம் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா quadrilateral is a parallelogram அப்படின்னு எடுத்துக்கிட்டு diagonal bisect each other அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? லெட் எடுத்துக்கிறேன் என்ன அப்படின்னா let the quadrilateral ABCD quadrilateral என்ன எடுத்துக்கிட்டோம்? ABCD be a parallelogram அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, let quadrilateral அப்படிங்கிறது be a parallelogram. quadrilateral ABCD be a parallelogram அப்படின்னு எடுத்துக்கிட்டு என்ன ப்ரூஃப் பண்ணணும்? diagonals bisect each other அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகே ரைட். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன் என்ன எடுத்துக்கிறேன்? quadrilateral ABCD be a parallelogram. parallelogramனு உனக்கு என்ன தெரியும்? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா? parallelogramனு ஆப்போசிட் சைட்ஸ் எப்படி இருக்கும்? ஈக்குவல். இங்கே என்ன ஆப்போசிட் சைடு? இங்கே பாருங்கள் ஏபி மேலே என்ன அப்படின்னா டிசி. அப்போ ஏபி அப்படிங்கிறது டிசியும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்குமா? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் தானே parallelogram. அப்போ ஏபி அப்படிங்கிறதும் டிசியும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அப்போ தென் quadrilateral ABCD be a parallelogram. parallelogram அப்படின்னு எடுத்துக்கிறனால அதோட ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ ஏபியும் டிசியும் ஈக்குவல். அப்போ ஏபி வெக்டர் ஈக்குவல் டு டிசி வெக்டர். ஓகேவா? ஏபி வெக்டர் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் டிசி வெக்டர். டைரக்ஷன் கூட சேஞ்ச் பண்ணல. ஏபி அதேமாரி டிசி. ஏபி வெக்டர் ஈக்குவல் டு டிசி வெக்டர். ஓகே ரைட். ஏபி வெக்டர் அதனுடைய பொசிஷன் வெக்டர் வச்சு எப்படி எழுதலாம்? நீங்கள் ஓபி வெக்டர் ரெண்டாவது இருக்கக்கூடியதை எழுதிக்கணும். ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர். ஓகே, ஏபி வெக்டர் அதோடைய பொசிஷன் வெக்டர் வச்சு எப்படி எழுதலாம்? ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர். ஓகே ஈக்குவல் டு இங்கே டிசி வெக்டர் இருக்கா?
அதனுடைய பொசிஷன் வெக்டர் வச்சு எப்படி எழுதுவீங்க டிசிங்கிறப்ப அதனுடைய பொசிஷன் வெக்டர் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது இருக்கக்கூடிய பாயிண்ட் சி அப்போ ஓசி வெக்டர் மைனஸ் ஓடி வெக்டர் ஓகே அப்போ ஓசி வெக்டர் மைனஸ் ஓடி வெக்டர் கரெக்டுங்களா ஓபி வெக்டர் என்னென்னு எடுத்துக்கிட்டோம் நம்ம பி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர் அப்படிங்கிறது ஏ வெக்டர் அடுத்து ஈக்குவல் டு ஓசி வெக்டர் அப்படிங்கிறது சி வெக்டர் மைனஸ் ஓடி வெக்டர் அப்படிங்கிறது டி வெக்டர் ஓகேவா அப்போ பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் ஈக்குவல் டு சி வெக்டர் மைனஸ் டி வெக்டர் அப்படிங்கிறது கரெக்டுங்களா ரைட் இந்த மைனஸ் டியை நான் என்ன சைடு இந்த சைடு கொண்டு வந்துடலாமான்னு பாருங்கள் மைனஸ் ஏவை இந்த சைடு கொண்டு வந்துடுறேன் கரெக்டா அப்போ பி வெக்டர் மைனஸ் டி இந்த கொண்டு என்ன ஆகிடும் ப்ளஸ் டின்னு வரும் அப்போ பி வெக்டர் ப்ளஸ் டி வெக்டர் ஈக்குவல் டு இதை சி அப்படியே வச்சுக்கோ மைனஸ் ஏ வெக்டர் இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகிடும் ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஓகே அப்போ பி வெக்டர் ப்ளஸ் டி வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஓகேவா இது கிடைக்குதா ரெடி இப்போ ரெண்டு பக்கமும் நான் என்ன செய்கிறேன் 2ஆல் டிவைட் பண்ணுறேன் ஓகே ஈக்குவல் சிம்பிள் இருக்குது எதை செஞ்சாலும் போத் சைட்ஸ் செய்யணும் ஸோ போத் சைட்ஸ் செய்கிறப்ப நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ரெண்டு பக்கமும் 2ஆல் டிவைட் பண்ணுறேன் டிவைட் பண்ணுறப்போ உனக்கு என்ன கிடைக்குதுன்னா பி வெக்டர் ப்ளஸ் டி வெக்டர் டிவைடு பை 2 ஓகே பி வெக்டர் ப்ளஸ் டி வெக்டர் டிவைடு பை 2 ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் டிவைடு பை 2 ஓகே இங்கே என்ன கிடைக்குது பி ப்ளஸ் டி பி வெக்டர் ப்ளஸ் டி வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஓகே இதில் என்ன செய்கிறேன் போத் சைட்ஸ் 2ஆல் டிவைட் பண்ணுறேன் ஈக்குவல் சிம்பிள் இருக்குது எதை செஞ்சாலும் போத் சைட்ஸ் செய்யணும் போத் சைட்ஸ் 2ஆல் டிவைட் பண்ணுறப்போ உனக்கு என்ன கிடைக்குது பி வெக்டர் ப்ளஸ் டி வெக்டர் டிவைடு பை 2 ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் டிவைடு பை 2 அப்படிங்கிற பாட்டு கிடைக்குது கரெக்டா ரைட் இப்போ இதில் இந்த பி வெக்டர் ப்ளஸ் டி வெக்டர் டிவைடு பை 2 ஓகேவா இது பாருங்களேன் இந்த இடத்துல பாருங்கள் பி வெக்டர் அப்படின்னா ஓபி வெக்டரா ஓபி வெக்டர் தானே பி வெக்டர் ஓகே அப்போ பிங்கிற பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் பி வெக்டர் அடுத்தது பாருங்கள் ப்ளஸ் டி வெக்டர் இதா ஓகே அப்போ இந்த பிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓபி வெக்டர் ப்ளஸ் இந்த டிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓடி வெக்டர் அப்போ இங்கே பாருங்கள் டயக்ராமில் இந்த இது பிங்கிற பாயிண்ட் ஓகே பிங்கிற பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் பி வெக்டர் ஸ்மால் பி வெக்டர் அடுத்து இந்த டிங்கிற பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் ஸ்மால் டி வெக்டர் ஓகே அப்போ இது ரெண்டையும் பி வெக்டர் ப்ளஸ் டி வெக்டர் டிவைடு பை 2 அப்போ என்ன செய்கிறாங்க இது ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடு பை 2 போடுறாங்க ஓகே அப்போ அது என்னென்னு சொல்லலாம் மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லாமா ஓகே இந்த பியையும் பி வெக்டருக்குரிய பொசிஷன் வெக்டரும் டி வெக்டருக்குரிய பொசிஷன் வெக்டர் ரெண்டையும் ஆட் பண்ணி ஓகே பி வெக்டர் ப்ளஸ் டி வெக்டர் டிவைடு பை 2 அப்போ என்ன மீனிங் அப்படின்னா இங்கே வரக்கூடிய பி வெக்டர் ப்ளஸ் டி வெக்டர் டிவைடு பை 2 அப்படிங்கிறது இங்கே பிடி அப்படிங்கிற டயக்னல்ஸ் இருக்கா இல்லையா இதனுடைய பொசிஷன் வெக்டர் எடுத்துக்க அதனுடைய மிட் பாயிண்ட் ஓகே அப்போ பிடி அப்படிங்கிட்டு இருக்கா இல்லைங்களா இந்த பிடி அப்படிங்கிற லைன் செக்மெண்ட் இருக்கா அந்த லைன் செக்மெண்ட்டுக்குரிய மிட் பாயிண்ட் ஓகே அதுக்குரிய பொசிஷன் வெக்டர் அப்படிங்கிறது தான் பிடிங்கிற லைன் செக்மெண்ட் இருக்கா இல்லையாமா இந்த டயக்னல் இதனுடைய பொசிஷன் வெக்டர் மிட் பாயிண்ட் இருக்குது அந்த மிட் பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் அப்படிங்கிறது என்ன சொல்லுவீங்க ஓகே பிடிங்கிற லைன் செக்மெண்ட் இதனுடைய பொசிஷன் வெக்டர் ஓகே மிட் பாயிண்ட் எடுத்துக்கோ இதனுடைய மிட் பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் கரெக்டா பிடிங்கிற லைன் செக்மெண்ட் இதனுடைய மிட் பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் ஓகே மிட் பாயிண்ட் அப்படிங்கிறப்ப என்ன செய்வீங்க இங்கே வரக்கூடிய பி வெக்டர் இதனுடைய பொசிஷன் வெக்டர் பி வெக்டர் இதனுடைய பொசிஷன் வெக்டர் டி வெக்டர் பி வெக்டர் ப்ளஸ் டி வெக்டர் டிவைடு பை 2 ஓகே தானே அப்போ இங்கே பி வெக்டர் ப்ளஸ் டி வெக்டர் டிவைடு பை 2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த டயக்னல்ஸ் பிடி இருக்கா இல்லையா அதனுடைய மிட் பாயிண்ட் அதற்குரிய பொசிஷன் வெக்டர் அப்போ பி வெக்டர் ப்ளஸ் டி வெக்டர் டிவைடு பை 2 அப்படிங்கிறது மிட் பாயிண்ட் ஆஃப் ஓகே மிட் பாயிண்ட் பொசிஷன் வெக்டர் ஓகே பி வெக்டர் ப்ளஸ் டி வெக்டர் டிவைடு பை 2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த பொசிஷன் வெக்டர் ஆஃப் மிட் பாயிண்ட் ஓகே பொசிஷன் வெக்டர் ஆஃப் மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி கரெக்டா பொசிஷன் வெக்டர் ஆஃப் மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி கரெக்டுங்களா பிடிங்கிற லைன்ஸ் அதனுடைய மிட் பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் அப்படிங்கிறதா என்ன உனக்கு பி வெக்டர் ப்ளஸ் டி வெக்டர் டிவைடு பை 2 ஓகே ரைட் அதே மாதிரி பாருங்களேன் ஏசிங்கிற டயக்னல் எடுத்துக்கோ அதுக்குரிய மிட் பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் ஓகே அதுக்குரிய மிட் பாயிண்ட் இருக்கா மிட் பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் ஓகே பொசிஷன் வெக்டர் மீன்ஸ் அப்போ இதுக்குரியது என்ன பொசிஷன் வெக்டர் ஏ வெக்டர் சிங்கிற பாயிண்ட்டுக்குரியது சி வெக்டர் ஓகே அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணு ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் டிவைடு பை 2 ஓகே அதான் என்ன அப்படின்னா இந்த ஏசிங்கிற லைன் செக்மெண்ட் இருக்கா அதனுடைய மிட் பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் ஓகே அப்போ இங்கே என்ன கிடைக்குது உனக்கு 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப பி வெக்டர் ப்ளஸ் டி வெக்டர் டிவைடு பை 2 ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் டிவைடு பை 2 அப்படின்னு கிடைக்குது இங்கே வரக்கூடிய பி வெக்டர் ப்ளஸ் டி வெக்டர் டிவைடு பை 2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பொசிஷன் வெக்டர் ஆஃப் மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி
கரெக்டா? பொசிஷன் வெக்டர் ஆஃப் மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி. அதே மாதிரி ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் டிவைட் பை 2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பொசிஷன் வெக்டர் ஆஃப் மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி. ஓகேவா? பொசிஷன் வெக்டர் ஆஃப் மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி. ஓகேவா? ஏசிங்கிற லைன் இருக்குது, அதனுடைய மிட் பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் அப்படிங்கிறத என்ன உனக்கு ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் டிவைட் பை 2. ஓகே ரைட். திஸ் shows that the position vector of midpoint of the line segment AC and BD are the same. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா பொசிஷன் வெக்டர் ஆஃப் லைன் செக்மெண்ட் BD கரெக்டா? பொசிஷன் வெக்டர் ஆஃப் மிட் பாயிண்ட், பொசிஷன் வெக்டர் ஆஃப் மிட் பாயிண்ட் ஆஃப் லைன் செக்மெண்ட் BD அப்படிங்கிறதும் பொசிஷன் வெக்டர் ஆஃப் ஓகே பொசிஷன் வெக்டர் ஆஃப் மிட் பாயிண்ட் ஆஃப் AC. ஓகே பொசிஷன் வெக்டர் ஆஃப் இப்போ லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணிக்க BDயையும் ஏசியையும் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணுறப்ப ஏசிக்குரிய மிட் பாயிண்ட் அப்படிங்கிறதும் பிடிக்குரிய மிட் பாயிண்ட் எப்படி இருக்குது சேமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. கரெக்டாக? அப்போ மிட் பாயிண்ட் சேம் அப்படின்னா பொசிஷன் வெக்டர் சேமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே அப்போ பி வெக்டர் ப்ளஸ் டி வெக்டர் டிவைட் பை 2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மிட் பாயிண்ட் ஆஃப் ஓகே பொசிஷன் வெக்டர் ஆஃப் மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி அப்படிங்கிறதும் அதேமாதிரி பொசிஷன் வெக்டர் ஆஃப் மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி அப்படிங்கிறதும் ஈக்குவல். ஓகே அப்போ இப்போ ஏசி அப்போ இதுக்குரிய மிட் பாயிண்ட் பொசிஷன் வெக்டரும் ஏசிங்கிற லைனுக்குரிய மிட் பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டரும் சேம்னு வந்துருச்சா? அப்போ சேம் அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக மிட் பாயிண்ட் எப்படி இருக்கும்? சேம். மிட் பாயிண்ட் சேமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டயக்னல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர் அப்படின்னு சொல்லிடலாமா? ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே அப்போ இதில் இருந்து இது ரெண்டு ஈக்குவல் அப்படிங்கிறதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த பொசிஷன் வெக்டர் ஆஃப் மிட் பாயிண்ட் ஆஃப் லைன் செக்மெண்ட் ஏசி அப்படிங்கிறதும் பொசிஷன் வெக்டர் ஆஃப் மிட் பாயிண்ட் ஆஃப் லைன் செக்மெண்ட் பிடி அப்படிங்கிறதும் சேம். ஓகே அப்போ மிட் பாயிண்ட் சேமாக இருக்கா? மிட் பாயிண்ட் சேமாக இருந்துச்சுன்னா டயக்னல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர் அப்படின்னு சொல்லிடலாமா? ஓகே இந்த பார்ட் ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்ட் ஓகே. அடுத்து என்ன எடுத்துக்கணும்? டயக்னல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு என்ன ப்ரூஃப் பண்ணணும்? குவாட்ரிலாட்டரல் ஈஸியாக பேரலோகிராம் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். கரெக்டுங்களா? இப்போ என்ன எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்து செகண்ட் பார்ட் டயக்னல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். ப்ரூஃப் பண்ணியாச்சு. கரெக்டுங்களா? குவாட்ரிலாட்டரல் பிஏ பேரலோகிராம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு டயக்னல் பைசெக்ட் ஈச் அதர் அப்படின்னு சொல்லியாச்சா? ரைட்டு. கான்வர்ஸ்லி அடுத்த பார்ட் எடுத்துக்கணும். அடுத்த பார்ட் என்ன உனக்கு? டயக்னல் பைசெக்ட் ஈச் அதர் அப்படிங்கிற இந்த பார்ட் எடுத்துக்கிட்டு என்ன ப்ரூஃப் பண்ணணும்? குவாட்ரிலாட்டரல் ஈஸியாக பேரலோகிராம் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகே ரைட். அப்போ கான்வர்ஸ்லி லெட் அஸ் அஸ்யூம் தட் த டயக்னல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே டயக்னல் பைசெக்ட் ஈச் அதர். டயக்னல் பைசெக்ட் ஈச் அதர் அப்படின்னா இப்போ தான் சொன்னேன் என்னென்னு diagonal bisect each other means அப்போ இந்த இடத்துல பாருங்கள் பொசிஷன் வெக்டர் ஆஃப் மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி அப்படிங்கிறதும் கரெக்டாக இந்த டயக்னல்ஸ் என்ன ஏசி பிடி மிட் பாயிண்ட் கரெக்டாக ஏசியும் பிடி என்ன உனக்கு டயக்னல்ஸு. அப்போ பொசிஷன் வெக்டர் ஆஃப் மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி அப்படிங்கிறதும் பொசிஷன் வெக்டர் ஆஃப் மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி அப்படிங்கிறது ஈக்குவல். கரெக்டு தானே? டயக்னல் பைசெக்ட் ஈச் அதர் மீன்ஸ் என்ன மீனிங் உனக்கு? இந்த ஏசி இருக்கா இதுக்குரிய பொசிஷன் வெக்டருக்குரிய ஓகே ஏசிக்குரிய ஓகே மிட் பாயிண்ட் அதுக்குரிய பொசிஷன் வெக்டரும் பிடிக்குரிய மிட் பாயிண்ட் அதுக்குரிய பொசிஷன் வெக்டர் என்ன உனக்கு ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? டயகனல் பைசெக்ட் ஈச் அதர் அப்படின்னா பொசிஷன் வெக்டர் ஆஃப் மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி அப்படிங்கிறதும் பொசிஷன் வெக்டர் ஆஃப் மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி அப்படிங்கிறதும் சேம். இதுதான் அதுக்குரிய மீனிங். அப்போ ஏசி அப்படிங்கிறது பாயிண்ட் இருக்குது அதுக்குரிய பொசிஷன் வெக்டர் எப்படி எழுதுவீங்க நீங்கள்? மிட் பாயிண்ட் ஏசிங்கிற லைன் அதனுடைய மிட் பாயிண்ட்டுக்கான பொசிஷன் வெக்டர். ஓகேவா? மிட் பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் எப்படி எழுதுவீங்க? ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் டிவைடு பை 2 ஏசி தானே இதுக்குரிய மிட் பாயிண்ட். கரெக்டா? மிட் பாயிண்ட் என்ன? மிட் பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர். அப்போ ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் டிவைடு பை 2. அதே மாதிரி பிடி அப்படின்னு இருக்கா இதுக்குரிய மிட் பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் எப்படி எழுதுவீங்க? பி வெக்டர் ப்ளஸ் டி வெக்டர் டிவைடு பை 2. இது ரெண்டு என்னன்னு சொல்லிட்டாங்க? டயகனல் பைசெக்ட் ஈச் அதர் அப்படின்னா ரெண்டு கண்டிப்பாக எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஈக்குவல் போட்டுக்கலாமா நம்ம? ரைட். இப்போ ரெண்டு அப்போ இது என்ன கிடைக்குது? டயகனல் பைசெக்ட் ஈச் அதர் அப்படிங்கிறது மூலமாக ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் டிவைட் பை 2 ஈக்குவல் டு பி வெக்டர் ப்ளஸ் டி வெக்டர் டிவைட் பை 2 கிடைக்குது. கரெக்டா? ரெண்டு பக்கமும் 2 கேன்சல் பண்ணு. ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் ப்ளஸ் டி வெக்டரா? ரைட். இப்போ இதில் என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல சி வெக்டர் வச்சுக்கோ, டி வெக்டர் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ சி வெக்டர் மைனஸ் டி வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் வச்சுக்கோ, ஏவை இந்த சைடு கொண்டு வரலாமா? அப்போ பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் அப்படின்னு கிடைக்குமான்னு பாருங்கள். சி வெக்டர் மைனஸ் டி வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். ஓகே சி வெக்டருக்குரிய பொசிஷன் ஓசி வெக்டர் மைனஸ் இதுக்கு டி வெக்டர்னா ஓடி வெக்டர் ஈக்குவல் டு இது எப்படி எழுதுவீங்க? பி வெக்டரா ஓபி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் எப்படி எழுதலாம்? ஓஏ வெக்டர். பொசிஷன் வெக்டர் வச்சு எழுதிக்கிறேன். கரெக்டா? ரைட். இது எப்படி எழுதலாம்? ஓசி மைனஸ் ஓடி வெக்டர். இது எப்படி எழுதுவீங்க? ஓகே டிசி வெக்டர் அப்படின்னு எழுதிக்கலாமான்னு பாருங்கள்.
ஓசி வெக்டர் மைனஸ் ஓடி வெக்டர் ரெண்டாவது வரக்கூடியதான் நம்ம எழுதுவோம். அப்போ இது டி, இது என்னது சி. அப்போ இந்த ஓசி வெக்டர் மைனஸ் ஓடி வெக்டர் எப்படி எழுதிக்கலாம்? டிசி வெக்டர் ஈக்குவல் டு ஓபி மைனஸ் ஓஏ அப்படிங்கிறது. அப்போ இது எப்படி எழுதிங்க? ரெண்டாவது வரக்கூடிய வெக்டர் ஃபஸ்ட்டு எழுதிக்கோ. அப்போ ஏபி வெக்டர். அப்போ என்ன கிடைக்குது? டிசி வெக்டர் ஈக்குவல் டு ஏபி வெக்டர் அப்படின்னு கிடைக்குது. கரெக்டா? டிசி வெக்டர் ஈக்குவல் டு ஏபி. அப்போ டிசி வெக்டர்ங்கிறது பாருங்கள் டயக்ராமில் டிசி வெக்டர் ஈக்குவல் டு ஏபி வெக்டர். அப்போ த லைன்ஸ் ஏபி அண்ட் சிடி ஆர் parallel அப்படின்னு கிடைச்சிச்சான்னு பாருங்க. டிசியும் ஏபியும் ஈக்குவல். ஈக்குவல் மீன்ஸ் என்னது? ஏபி அண்ட் சிடி ஆர் parallel அப்படின்னு. இந்த ரெண்டு வெக்டர் ஈக்குவல். அப்போ அது ரெண்டு என்னன்னு சொல்லிட்டோம் நம்ம? parallel அப்படின்னு. சரியா? ரைட். அதே மாதிரி ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் ப்ளஸ் டி வெக்டரில் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இடத்துல சி வெக்டர் மைனஸ் டி வெக்டர்னு கொண்டு வந்தோம் இல்லையா? ரைட். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அடுத்த இன்னொரு பார்ட் எடுத்துக்கிறேன். ஏ வெக்டர் இந்த பி வெக்டர் இந்த சைடு கொண்டு இந்த டி வெக்டர் இந்த சைடு கொண்டு வரேன். ஓகேவா? ஏ வெக்டர் வச்சுக்கோ. இந்த டி வெக்டர் என்ன செய்கிறேன்? இந்த சைடு கொண்டு வரேன். அப்போ ஏ வெக்டர் மைனஸ் டி வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் சி எந்த சைடு கொண்டு வந்தாலும் மைனஸ் சி வெக்டர். ஓகே. அப்போ ஏ வெக்டர் மைனஸ் டி வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் மைனஸ் சி வெக்டர்னு கிடைக்குதா? ரெடி. இதோடைய பொசிஷன் வெக்டர் எழுது. ஓஏ வெக்டர் மைனஸ் டிக்கு உரியது ஓடி வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் அப்படின்னா ஓபி வெக்டர் மைனஸ் இதுக்குரிய பொசிஷன் வெக்டர் ஓசி வெக்டர். ஓகேவா? ரைட். அப்போ ஓஏ வெக்டர் மைனஸ் ஓடி வெக்டர். இதை எப்படி வெக்டரில் எழுதுவீங்க? ரெண்டாவது இருக்கக்கூடிய வெக்டர் தான் நீங்கள் எழுதணும். என்ன இருக்குது? டியா. அப்போ டி ஏ வெக்டர். டி இங்கே ஏ, அப்போ டிஏ வெக்டர் ஈக்குவல் டு இது பாருங்க ரெண்டாவது இருக்கக்கூடியது சியா, இங்கே ஃபஸ்ட்டு பி, ரெண்டாவது இருக்கக்கூடியது ஃபஸ்ட்டு எழுதிக்கோ. அப்போ சி பி வெக்டர். அப்போ என்ன கிடைக்குது? டிஏ வெக்டர் ஈக்குவல் டு சிபி வெக்டர் அப்படின்னு கிடைக்குதா உங்களுக்கு? டிஏ வெக்டர் ஈக்குவல் டு சிபி வெக்டர். ஓகே. அப்படியே ரெண்டையும் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுங்கள். டிஏ வெக்டர் ஈக்குவல் ரெண்டுமே சைமல்டேனியஸாக டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறேன். டிஏ அப்படிங்கிறத ஏடி வெக்டர், சிபிஏ பிசி வெக்டர் அப்படின்னு எழுதுறேன். அப்போ தான் என்ன ஆகும்? ரெண்டு ஈக்குவல். ஒன்றை மட்டும் மாற்றக்கூடாது. டிஏ வெக்டர் ஈக்குவல் டு சிபி வெக்டரில் ரெண்டுக்குமே டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ இதை ஏடி வெக்டர் ஈக்குவல் டு பிசி வெக்டர் அப்படிங்கிறப்ப ரெண்டு ஈக்குவல். ஓகே. அப்போ ஏடி வெக்டரும் பிசி வெக்டர் ஈக்குவலா? ஏடிங்கிறது பாருங்கள் இந்த சைடு ஏடி பிசி ஈக்குவல். இந்த ரெண்டு வெக்டர் ஈக்குவல்னு கிடைக்குது. அப்போ த லைன்ஸ் ஏடி அண்ட் பிசி ஆர் parallel. அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா ஏபியும் இங்கே வரக்கூடிய சிடியும் parallel. அதே மாதிரி ஏடி அப்படிங்கிறதும் பிசியும் parallel. அப்போ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் parallel. parallel இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னன்னு சொல்லிடலாம்? ஏபிசிடி இஸ் ஏ parallelogram அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? ப்ரூஃப் முடிஞ்சிச்சா? இது 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. ஃபஸ்ட்டு பாருங்கள் குவாட்ரிலேட்டரல் இஸ் ஏ parallelogram. இதை எடுத்துக்கிட்டு டயக்னல் பைசெட் ஈச் அதர் சொல்லணும். அடுத்த பாட்டு கான்வெர்ஸ்லியில் பார்த்தீங்க அப்படின்னா டயக்னல் பைசெட் ஈச் அதர்னு எடுத்துக்கிட்டு parallelogram குவாட்ரிலேட்டரல் இஸ் ஏ parallelogram அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியிருப்போம். ஓகே. இதில் ஃபஸ்ட்டு பாட்டு பார்த்தீங்கன்னா ஏடி வெக்டர் ஈக்குவல் டு டிசி வெக்டர். இதை அப்படியே எடுத்துக்கிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த செகண்ட் பார்ட்டை ப்ரூஃப் பண்ணிடலாம். ஓகேங்களா? ரைட். அப்படியே ரிவர்ஸில் எழுதுனா இந்த செகண்ட் பார்ட்டு கிடைக்கும். ஃபஸ்ட்டு பார்ட்டை அப்படியே எழுதி அதனுடைய ரிவர்ஸில் எழுதினா செகண்ட் பார்ட் வந்துடும் உங்களுக்கு ரிசல்ட். மைண்டில் வச்சுக்கோ. 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகே. அடுத்த எக்ஸசைஸ் 8.1ல் 4th சம் பாருங்கள். இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின்ஸ் உங்களுக்கு. ஓகே. இஃப் D and E are the midpoint of the sides AB and AC of a triangle ABC. சரியா? ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. டயக்ராமில் பாருங்கள். ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனி 2 sides யூ செலக்ட். ஓகே. எந்த ரெண்டு சைடு வேணாலும் நீ எடுத்துக்க. ஏபிசிங்கிறது ட்ரையாங்கிள். அதில் எனி 2 sides எடுத்துக்க. நான் என்ன செய்கிறேன்? இந்த ரெண்டு சைடு எடுத்துக்கிறேன். ஏபி ஏசி எடுத்துக்கிறேன். ஓகே. அதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா டி அண்ட் இ ஆர் த மிட் பாயிண்ட் ஆஃப் த சைடு. ஓகே. டி அண்ட் இ ஆஃப் த மிட் பாயிண்ட் ஆஃப் த சைடு. ஓகேவா? அப்போ ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் அதில் டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏபிக்கான மிட் பாயிண்ட். ஏபிங்கிற சைடு இதா? ரைட். ஏபிக்கான மிட் பாயிண்ட் என்ன எடுத்துக்கிற? டி. அதே மாதிரி ஏசிங்கிற சைடு இதா? இதுக்குரிய மிட் பாயிண்ட் என்ன எடுத்துக்க சொல்கிறாங்க? ஈன்னு எடுத்துக்க சொல்கிறாங்க. ஓகே. ஏபிசிங்கிறது ட்ரையாங்கிள். அதில் டிங்கிறது ஏபிக்கான மிட் பாயிண்ட். அதே மாதிரி இ அப்படிங்கிறது ஏசிக்கான மிட் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா பிஇ வெக்டர் ப்ளஸ் டிசி வெக்டர் ஈக்குவல் டு 3/2 இன்ட்டு பிசி வெக்டர் அப்படிங்கிற இந்த பாட்டு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஓகே. ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்க. டிங்கிறது ஏபிக்கான மிட் பாயிண்ட்டு, ஈங்கிறது ஏசிக்கான மிட் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா பிஇ வெக்டர். பிஇ வெக்டர்னா பாருங்கள் லைன் டயக்ராமில் போட்டிருக்கேன். பி இங்கே இருக்குது, இ. அப்போ பிஇ வெக்டர் ப்ளஸ் பிஇ வெக்டர் ப்ளஸ் டிசி. அப்போ டியிலேருந்து சி ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? பியிலேருந்து இ பிஇ வெக்டர் ப்ளஸ் டிசி வெக்டர் ஈக்குவல் டு என்னன்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க? 3/2 பிசி வெக்டர் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஓகே. டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோ. டிஇ அப்படிங்கிற மிட் பாயிண்ட் கிவனில் பிஇ வெக்டர் அப்படின்னு கொடுத்துருக்கனால பியிலேருந்து இக்கு ஒரு லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணிக்கிறேன். ப்ளஸ் டிசி வெக்டர் அப்படிங்கிறாங்க. டியிலேருந்து சிக்கு ஒரு லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணிக்கிறேன். கரெக்டாக?
ஓகேவா ரைட் இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணணும் பிஇ வெக்டர் ப்ளஸ் டிசி வெக்டர் ஈக்குவல் டு 3/2 பிசி வெக்டர் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும் ஓகே சொல்யூஷன் ரைட் ஓபி த ஆரிஜின் அப்படின்னு எடுத்துக்கிறேன் கரெக்டுங்களா ரைட் அதே மாதிரி ஏபிசி இருக்கா ரைட் ஏபிசியில் ஏங்கிற பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் ஓஏ வெக்டர் அது என்ன எடுத்துக்கிறேன் ஏ வெக்டர் பிங்கிற பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் ஓபி வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் அதே மாதிரி சிங்கிற பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் ஓசி வெக்டர் அது என்ன எடுத்துக்கிறேன் சி வெக்டர் அப்போ ஓஏ வெக்டரை ஏ வெக்டர் ஓபி வெக்டரை பி வெக்டர்னு எடுத்துக்கிறேன் ஓசி வெக்டரை ஸ்மால் சி வெக்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் கரெக்டுங்களா ரைட் அடுத்து என்ன சொல்கிறேன் டி அப்படிங்கிறது ஏபிக்கான மிட் பாயிண்ட் ஈங்கிறது ஏசிக்கான மிட் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா ரைட் அப்போ ஓடி வெக்டர் எப்படி எழுதிக்கலாம் டிங்கிறது ஏபிக்கான மிட் பாயிண்ட் அப்போ இந்த ஓடி வெக்டர் இதுக்குரிய பொசிஷன் வெக்டர் எப்படி எழுதிக்கலாம் நீங்கள் இது ஏ வெக்டர் இது பி வெக்டர் அப்போ ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் டிவைடு பை 2 அப்படின்னு எழுதிக்கலாமா ரைட் அதான் இங்கே சொல்கிறேன் ஓடி வெக்டர் ஈக்குவல் டு ஓகே ஓடி வெக்டரில் டிங்கிறது ஏபிக்கான மிட் பாயிண்ட் அப்போ ஓடி வெக்டர் எப்படி எழுதிக்கலாம் ஓஏ வெக்டர் ப்ளஸ் ஓபி வெக்டர் டிவைடு பை 2 ஓஏ வெக்டர் என்னன்னு தெரியும் ஏ வெக்டர் ப்ளஸ் ஓபி வெக்டர் பி வெக்டர் அப்போ ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் டிவைடு பை 2 அப்போ ஓடி வெக்டர் என்ன கிடைக்குது ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் டிவைடு பை 2ன்னு கிடைக்குதா ரைட் அதே மாதிரி இ எடுத்துக்க ஈங்கிறது பார்த்தீங்கன்னா ஏசிக்கான மிட் பாயிண்ட் அப்போ ஈங்கிறதுக்கு உரிய பொசிஷன் வெக்டர் ஓஇ வெக்டர் ஈக்குவல் டு எப்படி எழுதுவீங்க நீங்கள் ஓஏ வெக்டர் ப்ளஸ் இங்கே ஓசி வெக்டர் டிவைடு பை 2 ஓகே அப்போ ஓஏ வெக்டர் ப்ளஸ் ஓசி வெக்டர் டிவைடு பை 2 ஓஏ வெக்டர் அப்படிங்கிறது என்ன உனக்கு ஏ வெக்டர் ப்ளஸ் ஓசி வெக்டர் அப்படிங்கிறது சி வெக்டர் ஓகே அப்போ ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் டிவைடு பை 2 அப்படிங்கிறது ஓகே அப்போ ஓடி வெக்டர் கண்டுபிடிச்சாச்சு ஓஇ வெக்டர் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா ரைட் இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னா எல்ஹெச்எஸ் சைட் பாட் எடுத்துக்கிறேன் எல்ஹெச்எஸ் என்ன வந்திருக்கு பிஇ வெக்டர் ப்ரூஃபில் பாருங்கள் எல்ஹெச்எஸ் சைட் என்ன வந்திருக்கு பிஇ வெக்டர் ப்ளஸ் டிசி வெக்டர் இந்த இதை எடுத்துக்கிறேன் ஓகேவா அப்போ பிஇ வெக்டர் ப்ளஸ் டிசி வெக்டர் ஈக்குவல் டு பிஇ வெக்டர் அதோட பொசிஷன் வெக்டர் வச்சு எப்படி எழுதிக்கலாம் நீங்கள் ஓஇ வெக்டர் மைனஸ் ஓபி வெக்டர் எழுதலாமா பிஇ வெக்டருக்குரிய பொசிஷன் வெக்டர் ஓஇ வெக்டர் மைனஸ் ஓபி வெக்டர் ஓகே ப்ளஸ் டிசிக்குரிய பொசிஷன் வெக்டர் எப்படி எழுதுவேன் ரெண்டாவது இருக்கக்கூடியது தான் எழுதணும் ஓகேவா ஓசி வெக்டர் மைனஸ் ஓடி வெக்டர் ஓகே இங்கே என்ன இருக்குது டிசியில் ரெண்டாவது இருக்கக்கூடியது சி அப்போ ஓசி வெக்டர் மைனஸ் ஓடி வெக்டர் கரெக்டுங்களா ரைட் இப்போ பொசிஷன் வெக்டர் எழுதியாச்சு இப்போ பாருங்கண்ணா ஓஇ வெக்டர் அப்படிங்கிறது என்னென்னு சொல்லிக்கிறோம் ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் டிவைடு பை 2 அப்போ இங்கே வரக்கூடிய ஓஇ வெக்டருக்கு பதிலாக ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் டிவைடு பை 2 மைனஸ் ஓபி வெக்டர் என்னென்னு தெரியும் உனக்கு பி வெக்டர் ப்ளஸ் ஓசி வெக்டர் என்னென்னு தெரியும் சி வெக்டர் மைனஸ் போட்டுக்கோ இந்த இதில் ஓடி வெக்டர் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் டிவைடு பை 2 அப்படிங்கிறது ஓகே அப்போ இதனுடைய பொசிஷன் வெக்டர் எழுதிட்டு பிஇ வெக்டர் ப்ளஸ் டிசி வெக்டர் அதுக்குரிய பொசிஷன் வெக்டர் எழுதிட்டு அதை அப்படியே எழுதிக்கிறேன் ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் டிவைடு பை 2 மைனஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் டிவைடு பை 2 அப்படின்னு கிடைக்குது கரெக்டுங்களா இங்கே 2 இருக்குது இங்கே 2 இருக்கா அப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னா காமனாக 2 எடுக்கிறேன் ஓகே அப்போ ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் அப்படியே கிடைக்குமா இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணு மைனஸ் 2b வெக்டர் இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணு ப்ளஸ் 2c வெக்டர் ஓகே அடுத்து இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணு மைனஸ் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் அப்படின்னு கிடைக்குமான்னு பாருங்கள் ஹோல் டிவைடு பை 2 ஓகே 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு காமனாக 2 எடுத்துருக்கிறேன் கீழே டினாமினேட்டரில் அப்போ இது ரெண்டு என்ன செய்வீங்க 2ஆல் டிவைட் பண்ணுவியா அப்போ ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் இதை 2ஆல் டிவைட் பண்ணால் மைனஸ் 2b வெக்டர் 2ஆல் டிவைட் பண்ணால் ப்ளஸ் 2c வெக்டர் ஓகே இங்கே 2 இருக்குது மைனஸால் மல்டிப்ளை பண்ணு மைனஸ் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் அப்படிங்குது ஓகே ஹோல் டிவைட் பை 2ன்னு போட்டுக்கலாமா ரைட் இப்போ இங்கே பாருங்கள் ஏ வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கேன்சல் ஓகே இங்கே சி வெக்டர் இருக்குது இங்கே சி வெக்டர் இருக்குது 2c வெக்டர் இருக்குது சி வெக்டரையும் 2c வெக்டரையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 3c வெக்டர் ஓகே அதே மாதிரி இங்கே 2b மைனஸ் 2b வெக்டர் இங்கே மைனஸ் b வெக்டர் இருக்குது ஆட் பண்ணால் மைனஸ் 3b வெக்டர் ஓகே அப்போ 3c வெக்டர் மைனஸ் 3b வெக்டர் டிவைடு பை என்ன கிடைக்குது 2ன்னு கிடைக்குதா ரைட் மேலே ரெண்டுலேயுமே காமனாக என்ன இருக்குது 3 இருக்குது 3 வெளியே எடுத்துக்கலாமா அப்போ 3/2 இன்ட்டு சி வெக்டர் மைனஸ் b வெக்டர் அப்படின்னு கிடைக்குமா உனக்கு ரைட் இப்போ இதில் சி வெக்டருக்குரிய பொசிஷன் வெக்டர் ஓசி வெக்டர் பி வெக்டருக்குரிய பொசிஷன் வெக்டர் ஓபி வெக்டர் கரெக்டா ஓசி வெக்டர் மைனஸ் ஓபி வெக்டர் ஓகே இந்த பொசிஷன் வெக்டர் மைனஸ் பண்ணுறதை எப்படி எழுதிக்கலாம் நீங்கள் ரெண்டாவது இருக்கக்கூடிய வெக்டர் என்ன ஓபி வெக்டர் அப்போ பி பாயிண்ட் என்ன பி இதுக்குரிய பாயிண்ட்டு சி அப்போ இது எப்படி எழுதிக்கலாம் பிசி வெக்டர் அப்படின்னு எழுதிக்கலாமா ஓகே பிசி வெக்டர் தான் நீங்கள் பொசிஷன் வெக்டர் வச்சு எழுதுறப்ப என்ன செய்வீங்க ஓசி வெக்டர் மைனஸ் ஓபி வெக்டர்னு வருது அப்போ ஓசி வெக்டர் மைனஸ் ஓபி வெக்டர் அப்படிங்கிறத எப்படி எழுதிக்கலாம் நீங்கள் பிசி வெக்டர் அப்படின்னு எழுதிக்கலாம்
கரெக்டா? ஓசி வெக்டர் மைனஸ் ஓபி வெக்டர் ஈக்குவல் என்ன உங்களுக்கு பிசி வெக்டர். சரிங்களா? அப்போ 3/2 என்ன கிடைக்குது? பிசி வெக்டர். இதான் என்ன உனக்கு ஆர்ஹெச்எஸ் பார்ட். ஓகே, அப்போ என்ன ப்ரூஃப் பண்ணணும்? எல்ஹெச்எஸ்ல இருக்கிறத எடுத்துக்கிட்டு ஆர்ஹெச்எஸ்ன்னு ப்ரூஃப் முடிஞ்சிச்சா? கரெக்டாக? அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்டு. புரியுதுங்களா? இதில் பிஇ வெக்டர் ப்ளஸ் டிசி வெக்டரை எடுத்துக்கிட்டு அவனுடைய பொசிஷன் வெக்டரை எழுதுறேன். பொசிஷன் வெக்டரில் ஓஇ ஓடிக்குரியதெல்லாம் எடுத்து சிம்பிளை பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு என்ன கிடைக்குது? 3/2 இன்ட்டு சி வெக்டர் மைனஸ் பி வெக்டர்னு கிடைக்குது. இந்த 3/2 இதுக்குரியது ஓசி வெக்டர் மைனஸ் ஓபி வெக்டர். இந்த இடத்துல இதுதான் மறந்துடக்கூடாது. ஓசி மைனஸ் ஓபி அப்படிங்கிறத நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்? பிசி வெக்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். கரெக்டாக? இல்லைனாலும் மைண்டு கொண்டு வா. பிசி வெக்டர் எப்படி எழுதுவீங்க? ஓசி வெக்டர் மைனஸ் ஓபி வெக்டர். ஓகே, அப்போ ஓசி வெக்டர் மைனஸ் ஓபி எப்படி எழுதிக்கலாம்? பிசி வெக்டர் எழுதிக்கலாமா இல்லையா? அதுதான் இங்கே செஞ்சுருக்கேன். ஓகே, அப்போ 3/2 பிசி வெக்டர்னு கிடைக்குது. ஆர்ஹெச்எஸ் பார்ட் வந்துருச்சு. ஓகே, ஹென்ஸ் ப்ரூவ்டு. கரெக்டுங்களா? இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின்கான மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். அடுத்து 5 பாருங்கள். Exercise 5. Prove that the line segment joining the midpoint of two sides of a triangle. Okay, line segment joining the midpoint of two sides of a triangle. Okay, triangle any two sides என்ன செய்யற அப்படின்னா ஒரு லைன் செக்மெண்ட் டிரா பண்ணு. ஓகே, is parallel to. ஓகே, ட்ரையாங்கிளில் எனி டூ சைட்ஸுக்கான மிட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். புரியுதான்னு பாரு. ப்ரூவ் தட் த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த மிட் பாயிண்ட் ஆஃப் டூ சைட் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளில் எனி டூ சைட்ஸு அதுக்குரிய மிட் பாயிண்ட் என்ன எடுத்துக்கிறீங்க. எடுத்துகிட்டு அந்த ரெண்டு மிட் பாயிண்ட்டையும் நீ என்ன செய்கிற அப்படின்னா ஜாயின் பண்ணுற. ஓகே, அப்போ அந்த ஜாயின் பண்ணக்கூடிய அந்த லைன் எப்படி இருக்கும் அப்படின்னா இஸ் பேரலல் டு தேர்ட் சைடு. அது தேர்ட் சைடுக்கு எப்படி இருக்கும்? பேரலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய லென்த் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹூஸ் லென்த் is half of the length of the third side. தேர்ட் சைடோட லென்த் போல எப்படி இருக்கும்? half times இருக்கும் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, இப்போ டயக்ராம் பாருங்களேன். ஏபிசி அப்படிங்கிறது ட்ரையாங்கிள். அதில் எனி டூ சைட்ஸ் எடுத்துக்க சொல்கிறாங்க. நான் என்ன எடுத்துக்கிறேன்? இந்த ஏபியும் ஏசி அப்படிங்கிற சைடு எடுத்துக்கிறேன். அதுக்குரிய மிட் பாயிண்ட் என்ன சொல்கிறேன் அப்படின்னா டி. ஏபிங்கிறதுக்குரிய மிட் பாயிண்ட் டி, ஏசிக்குரிய மிட் பாயிண்ட்டு இ அப்படின்னு எடுத்துக்கிறேன். கரெக்டாக? ரைட். இப்போ என்ன செய்ய? இந்த ரெண்டு மிட் பாயிண்ட்டையும் லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணுறேன். டிஇ அப்படிங்கிறத ஜாயின் பண்ணுறேன். அப்போ டிஇ அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா பேரலல் டு தேர்ட் சைடு அப்படிங்கிறாங்க. அப்போ டிஇ அப்படிங்கிறது தேர்ட் சைடுக்கு, இந்த பிசிக்கு பேரலல். அது மட்டும் இல்லாமல் டிஇ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பிசியோட இந்த டிக்கான லென்த் அப்படிங்கிறது பிசிக்கான லென்த்தை போல் ஹாஃப் டைம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ டிஇ ஈக்குவல் டு ஹாஃப் டைம்ஸ் ஆஃப் பிசி. அப்போ டிஇ ஈக்குவல் டு 1/2 பிசி அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. புரியுதா? the line segment joining the midpoint of two side of a triangle. ஒரு லைன் செக்மெண்ட் எடுத்துக்க. அது எந்த லைன் செக்மெண்ட் அப்படின்னா midpoint of two side of a triangle. ட்ரையாங்கிளுக்கான எனி டூ சைட்ஸ் எடுத்து அதனுடைய மிட் பாயிண்ட் எடுத்துக்க. சரி, எனி டூ சைட்ஸ் அதனுடைய மிட் பாயிண்ட் எடுத்து அந்த மிட் பாயிண்ட்டுக்குரிய லைன் செக்மெண்ட், அந்த மிட் பாயிண்ட் ரெண்டையும் ஜாயின் பண்ணால் லைன் செக்மெண்ட் கிடைக்குமா இல்லையா? அந்த லைன் செக்மெண்ட் அப்படிங்கிறது தேர்டு சைடுக்கு பேரலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த லென்த் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, அந்த தேர்ட் சைடு ஹாஃப் டைம்ஸ் இருக்குது அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, சொல்யூஷன் பாருங்கள். லெட் ஏபிசி be a triangle and let O be the origin அப்படின்னு எடுத்துக்கிறேன். கரெக்டாக? டி அண்ட் இ அப்படிங்கிறது என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னா ஏபி அண்ட் ஏசிக்கான டிங்கிறது ஏபிக்கான மிட் பாயிண்ட்டு, இ அப்படிங்கிறது ஏசிக்கான மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அதேமாதிரி பொசிஷன் வெக்டர் எடுத்துக்கிறேன். லெட் ஓஏ வெக்டர் அப்படிங்கிறது ஏ வெக்டர் எடுத்துக்கிறேன், ஓபி வெக்டருங்கிறது பி வெக்டர், அதேமாதிரி ஓசி வெக்டர் சி வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். கரெக்டுங்களா? அப்போ ஓஏ வெக்டருங்கிறது ஏ வெக்டர், ஓபிங்கிறது பி வெக்டர், ஓசிங்கிறது சி வெக்டர், டிங்கிறது மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபியா. அப்போ ஓடி வெக்டர் எப்படி எழுதிக்கலாம் நீங்கள்? ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் டிவைட் பை 2. அதேமாதிரி ஓஇ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி. அப்போ ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் டிவைட் பை 2ன்னு எழுதிக்கலாமா? ரைட். அப்போ ஓடி வெக்டர் ஈக்குவல் டு டிங்கிறது மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. அப்போ ஓடி வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் டிவைட் பை 2. அதேமாதிரி ஈங்கிறது மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி. அப்போ ஓஇ வெக்டர் எப்படி எழுதிக்கலாம்? ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் டிவைட் பை 2 அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? டிஇ அப்படிங்கிறதும் பிசியும் பேரலல் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுமா? அப்போ என்ன எடுத்துக்கிறேன்? டிஇ வெக்டருங்கிறத எடுத்துக்கிறேன். டியும் பிசியும் பேரலல் அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்போ டிஇ வெக்டர் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். கரெக்டா? அப்போ டிஇ வெக்டர் எழுதிக்கிறேன். டிஇ வெக்டர் ஈக்குவல் டு என்னுடைய பொசிஷன் வெக்டர் வச்சு எப்படி எழுதலாம்? டிஇ வெக்டரை ஓஇ வெக்டர் மைனஸ் ஓடி வெக்டர் எழுதலாமா? டிஇ வெக்டர் எப்படி எழுதிக்கலாம்? ஓஇ வெக்டர் மைனஸ் ஓடி வெக்டர். ஓஇ வெக்டர் என்னன்னு தெரியும்? ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் டிவைட் பை 2 மைனஸ் ஓடிங்கிறது என்னன்னு தெரியும்? ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் டிவைட் பை 2. கரெக்டா? ரைட். இதுலேயும் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது. காமனாக எடுத்துக்கலாம்.
எழுதிக்கலாமா? ரைட், அப்போ ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் இதை உள்ளார மைனஸால் மல்டிப்ளை பண்ணு, மைனஸ் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக? அப்போ ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் டிவைடு பை 2 அப்படிங்கிறது. ஓகே, அப்போ ஏ வெக்டரும் மைனஸ் ஏ வெக்டர் கேன்சல் ஆகிடுமா? அப்போ நியூமரேட்டர் என்ன கிடைக்கும்? சி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் டிவைடு பை 2 அப்படின்னு கிடைக்குமா? ரைட், அப்போ சி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் டிவைடு பை 2. சி வெக்டர் அப்படிங்கிறதுக்குரிய பொசிஷன் ஓசி வெக்டர் மைனஸ் பி வெக்டருக்குரிய பொசிஷன் வெக்டர் ஓபி வெக்டர். ஓகே, டிவைடு பை 2. ஓகேங்களா? ரைட், இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்னு பாருங்களேன். ஓசி வெக்டர் மைனஸ் ஓபி வெக்டர் இது எப்படி எழுதிக்கலாம்? நீங்கள் இந்த பாயிண்ட் பியா, இது சி, அப்போ பிசி வெக்டர் எழுதிக்கலாமா? ஓசி வெக்டர் மைனஸ் ஓபி வெக்டர் எப்படி எழுதிக்கலாம்? பிசி வெக்டர் டிவைடு பை 2. உனக்கு என்ன கிடைக்குது? இப்போ திஸ் இம்ப்ளைஸ் இதுலேருந்து என்ன கிடைக்குதுன்னா டிஇ வெக்டர் ஈக்குவல் டு பிசி வெக்டர் டிவைடு பை 2 அப்படின்னு கிடைக்குது. கரெக்டாக? இங்கே ஏன் டிஇ வெக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன ப்ரூஃப் பண்ணணும்? நம்ம டிஇ அப்படிங்கிறது பிசிக்கு பேரலல், அதே மாதிரி டிஇக்கான லென்த்து பிசிக்கான லென்த்தை போல் ஹாஃப் டைம்ஸ் இருக்குது அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். கரெக்டுங்களா? அப்போ டிஇ வெக்டர் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? பிசி வெக்டர் டிவைடு பை 2 அப்படின்னு கிடைக்குது. கரெக்டுங்களா? ரைட், அப்போ இந்த இடத்துல டிஇ வெக்டர் ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்களேன் பிசி வெக்டர் டிவைடு பை 2. ஓகே, அப்போ இது எப்படின்னா இந்த 1/2 இன்ட்டு பிசி வெக்டர் அப்படின்னு எழுதிக்கலாமா? டிஇ வெக்டர் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு பிசி வெக்டர். ரைட், நீங்கள் ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. ரெண்டு வெக்டர் பேரலல் அப்படின்னா ஏ வெக்டர் ஈக்குவல் டு லாமடா பி வெக்டர் அப்படின்னா ஏவும் பியும் பேரலல் அப்படின்னு படிச்சிருப்போம். கரெக்டா? ரெண்டு வெக்டர் பேரலல் அப்படின்னா அதை சம் ஸ்கேலர் போட்டு எழுதலாம்னு படிச்சிருப்போமா? ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் அப்படிங்கிறது பேரலல்னா ஏ வெக்டர் ஈக்குவல் டு லாமடா பி வெக்டர். அப்படி பார்க்குறப்ப டிஇ வெக்டர் ஈக்குவல் டு 1/2 பிசி வெக்டர் அப்படின்னு கிடைக்குதா? ஓகே, இந்த 1/2ங்கிறதா லாமடா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக டிஇ வெக்டரும் பிசி வெக்டர் என்னென்னு சொல்லலாமா? பேரலல் அப்படின்னு சொல்லிடலாமா? டிஇ வெக்டர் ஈக்குவல் டு பிசி வெக்டர் டிவைட் பை 2ல டிஇ வெக்டர் ஈக்குவல் டு 1/2 பிசி வெக்டர்னு கிடைக்குது. இந்த 1/2ங்கிறது சம் ஸ்கேலர் வச்சுக்கோ. அப்போ ஆட்டோமேட்டிக்காக டிஇ வெக்டரும் பிசி வெக்டர் என்னென்னு சொல்லலாம்? நீங்கள் பேரலல் அப்படின்னு சொல்லிடலாம். கரெக்டாக? அப்போ டிஇ பேரலல் டு பிசி அப்படிங்கிறது வந்துருச்சு. சரியா? ரைட், பேரலல்னு சொல்லியாச்சா? ரைட், அடுத்து என்ன சொல்லணும்? லென்த் ஹாஃப் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுமா? ரைட், ஆல்சோ இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த பார்ட் டிஇ வெக்டர் ஈக்குவல் டு பிசி வெக்டர் டிவைட் பை 2 இரண்டுக்கும் மாட்லஸ் அப்ளை பண்ணுறேன். கரெக்டா? லென்த்து தானே, மாட்லஸ் அப்ளை பண்ணால் வெக்டர் நோட்டேஷன் கேன்சல் லென்த்து கிடைக்குமா இல்லையா? அப்போ மாட்லஸ் அப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்குது? மாட்லஸ் ஆஃப் டிஇ வெக்டர் ஈக்குவல் டு இது 1/2 விட்டுடுங்க மாட்லஸ் ஆஃப் பிசி வெக்டர். ஓகே, ரைட், ஒரு வெக்டருக்கு மாட்லஸ் அப்ளை பண்ணுறப்ப வெக்டர் நோட்டேஷன் கேன்சல் ஆகி என்ன கிடைக்கும்? மேக்னிட்யூட் வேல்யூ மட்டும் கிடைக்குமா? அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? டிஇ ஈக்குவல் டு 1/2 இதுக்கு மாட்லஸ் பிசி வெக்டருக்கு மாட்லஸ் அப்ளை பண்ணப்போ என்ன கிடைக்கும்? பிசி. அப்போ டிஇ ஈக்குவல் டு 1/2 பிசி. கரெக்டாக? அப்போ டிங்கிறது பிசியோட லென்த் போல் ஹாஃப் டைம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள் டிஇ பேரலல் டு பிசின்னு சொல்லியாச்சு. அது டிஇ அப்படிங்கிறது பிசியோட லென்த் போல் ஹாஃப் டைம்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேவா? இதான ப்ரூஃபு. ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே.